வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மார்ச் 21 கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டெவலப் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவீசஸ் கண்டிப்பாக வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, சர்வதேச ஒலிம்பிக் ஆணையத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட முதல் பெண் யார்? இதற்கான ஆன்சர் கிறிஸ்டி கோவென்ட்ரி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி இதோடைய தலைவராக முதல் முறையாக ஒரு பெண்மணியை தேர்வு பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பேர் கிறிஸ்டி கோவென்ட்ரி அப்படிங்கிறது தான். இப்போது சர்வதேச ஒலிம்பிக் ஆணையத்துடைய 9வது தலைவராக இருக்கிறவர் தாமஸ் பாக் அப்படிங்கிறவர். அவர் இப்போ ரீசெண்டாக இனிமேல் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்றுவார். அதுக்கு அடுத்தது 10வது தலைவராக கிறிஸ்டி கோவென்ட்ரி அப்படிங்கிறவங்க பதவி ஏற்பாங்க. இந்த கிறிஸ்டி கோவென்ட்ரி இவங்க பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே நாட்டுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர். 2033 ஆண்டு வரைக்கும் இவங்க பதவியில் இருப்பாங்க. இவரில் என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த ஆணையத்துடைய தலைவராக இருக்கிற முதல் பெண் இவங்க தான். அதே மாதிரி இந்த ஆணையத்திற்கு தலைமை தாங்குகிற முதல் ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்தவங்களுமே இவங்க தான். இது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு நீச்சல் வீராங்கனை. ஒலிம்பிக் நீச்சல் போட்டியில் 2 முறை தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்தது, சிறார்களால் ஏற்படும் சாலை விபத்துகளில் முதலிடம் பிடித்த மாநிலம் இது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 18 வயதிற்கு குறைவான சிறார்கள் இவங்க வந்து வாகனத்தை இயக்குறாங்க, ஸ்கூட்டி ஓட்டுறாங்க, பைக் ஓட்டுறாங்க. இந்த மாதிரி ஓட்டும்போது அதில் சாலை விபத்துகள் ஏற்படுது. 2023-24 ஆண்டு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிறார்களால் சாலை விபத்துகள் நம்ம இந்தியாவில் 11,890 வந்து நடந்திருக்கு. இந்த மாதிரி அதிகமாக விபத்து நடந்தது எங்கே அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் தான். 2வது இடத்துல இருக்கிறது மத்திய பிரதேசம், 3வது இடத்துல இருக்கிறது மகாராஷ்டிரா. இதை நம்ம மத்திய போக்குவரத்து துறை அமைச்சரான நிதின் கட்கரி தான் தெரிவித்திருக்காரு. அடுத்தது, 2000-2001 நிதியாண்டு வரை கட்டப்பட்ட பழுது பார்க்க முடியாத எத்தனை வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகள் கட்டப்பட உள்ளன? இதற்கான ஆன்சர் 25,000. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக பட்ஜெட்டில் வந்து அறிவித்திருந்தாங்க. என்ன அப்படின்னா 2000 அப்புறம் 2001 இந்த நிதியாண்டு வரைக்கும், அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் கீழே வந்து நிறைய வீடுகள் கட்டியிருப்பாங்க. அதில் எதெல்லாம் இப்போ பழுது பார்க்க முடியாதோ அதற்கெல்லாம் பதிலாக புதிய வீடுகள் வந்து கட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 25,000 வீடுகள் தான் கட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து தமிழக நிதிநிலை அறிக்கை 2025-26 நிதிநிலை அறிக்கையில் அறிவித்திருந்தாங்க. அது நம்ம கூட பார்த்துருந்தோம். அது சம்மந்தமாக ஒரு தனியான வீடியோ கூட நம்ம போட்டிருந்தோம். அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்மளுடைய சேனலில் இருக்குது. நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, இப்போது இந்த வீடு இருக்குல்ல, அது எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா 210 சதுர அடி பரப்பில் ரூபாய் 2.40 லட்சத்தில் புதிதாக வீடு வந்து கட்டுறதுக்கு தமிழக அரசு வந்து காசு கொடுப்பாங்க. ஒருவேளை அதிகமாக இதை விட ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற காசு வந்து அவங்க தான் போட்டு அவங்களுடைய கை காசு போட்டு வந்து அவங்க கட்டணும். ஓகே, இப்போ இதில் சில விதிமுறைகளை அறிவித்திருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா, ஏற்கனவே கட்டப்பட்ட அந்த வீடு அரசு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக இருக்கணும். அதே மாதிரி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் அல்லது பணிபுரிகிற அரசு ஊழியர்களுடைய வீடாக இருந்துச்சு அப்படின்னா அதற்கு வந்து இந்த திட்டத்துக்கு எல்லாம் தகுதி இல்லை அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி உள்ளாட்சி அமைப்புகள், பொதுத்துறை நிறுவனங்கள் இதில் எல்லாம் பணிபுரிகிற ஊழியர்களுக்கும் தகுதி இல்லை அப்படின்னு அறிவித்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் சிவில் ஜட்ஜ் எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் எக்ஸாம் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் மார்ச் 25 ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் ஆன்லைன் கிளாஸே இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸே இருக்குது. நீங்கள் நேரடியாக கூட வந்து படிக்கலாம். நீங்கள் நேரடியாக வந்து படிக்கணும் அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் நம்ம இன்ஸ்டியூட் இருக்குது, நீங்கள் இங்கே வந்து படிக்கலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரிஸுமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இது பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 24 ஸ்டார்ட் பண்ணுறோம். வர திங்கக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறோம். இதையுமே நீங்கள் வந்து நேரடியாக நம்ம இன்ஸ்டியூட்லேயே வந்து எழுதலாம், அல்லது ஆன்லைனில் கூட நீங்கள் எழுதிக்கலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு தகவல் தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, தற்போது பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் கூட்டம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் ராஜ்நாத் சிங். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஏசி டிஃபென்ஸ் அக்யூஸ்டேஷன்ஸ் கவுன்சில் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் பாதுகாப்பு துறைக்காக ஏதாவது ஒரு பொருள் வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு இந்த ஒரு அமைப்பு இவங்க வந்து ஒப்புதல் வழங்கணும். அப்படின்னா தான் வந்து அந்த பொருளே வாங்க முடியும். இப்போது இந்த ஒரு கவுன்சிலுக்கு தலைமை தாங்கிறது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் அவருடைய தலைமையில் இந்த மீட்டிங் இப்போ நடைபெற்றது. இதில் ரூபாய் 54,000 கோடி மதிப்பில் இராணுவ தளவாடங்கள் நம்ம இந்தியாவுக்காக வாங்குறதுக்கு அந்த ஒரு கவுன்சில் வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இப்போது இந்த 2025 ஆண்டை பொறுத்த வரைக்கும் சீர்திருத்தங்களுக்கான ஆண்டு அப்படின்னு நம்முடைய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்திருக்காங்க. ஆனால் ஐநா சபை அதை பொறுத்த வரைக்கும் அது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆண்டு. ஓகேவா?
இந்த குவாண்டம் அறிவியல் இருக்குல்ல, அதுக்கான ஆண்டு தான் ஐநா சபையுடைய ஆண்டு. ஓகேவா? ஆனால் நம்மளுடைய பாதுகாப்பு அமைச்சகம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2025 ஆண்டு சீர்திருத்தங்களுக்கான ஆண்டு அப்படின்ற மாதிரி கடைபிடிக்கிறாங்க. ஓகே, இப்போது 2025-26 நிதிநிலை அறிக்கையில் பாதுகாப்பு துறைக்கு ரொம்பவே அதிகமாக நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ரூபாய் 6.81 லட்சம் கோடி அளவில் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த கவுன்சிலில் என்னென்ன வாங்குறதுக்கு முக்கியமான முடிவுகள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற பார்க்கலாம். நம்ம இந்தியாவில் இருக்கிற T90 பீரங்கிகளை மேம்படுத்துறதுக்கு வந்து இலக்கு வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1000 HP 1000 ஹார்ஸ் பவர் உள்ள இன்ஜினாக தான் இருக்குது. அதை 1350 ஹார்ஸ் பவர் உள்ள இன்ஜினாக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி இலக்கு வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வருணாஸ்திரா அப்படிங்கிற நீர்மூழ்கி எரிகுண்டுகள் இது வந்து வாங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வான்வழி முன்னெச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு இதையுமே வாங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது எந்த நாட்டின் அதிபராக பிரபோவோ சுபியாந்தோ உள்ளார்? இதற்கான ஆன்சர் இந்தோனேஷியா. இந்தோனேஷியாவுடைய அதிபர் தான் இவர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு இந்த ஆண்டு வந்திருந்தார். இந்த ஆண்டு நம்முடைய குடியரசு தின விழாவுடைய சிறப்பு விருந்தினரே இவர் தான். ஓகேவா? அது கூட எக்ஸாமில் கேட்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், எதனால் இவரை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா இந்தோனேஷியாவில் ஆட்சி அதிகாரத்தில் வந்து இராணுவ பங்கை அதிகரிக்கிற மசோதா வந்து நிறைவேற்றம் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக இராணுவ அதிகாரிகள் அவங்க தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்யாமலேயே பல அரசு பொறுப்புகளை வந்து வகிக்க முடியும். அப்போ இது என்ன தெரியுது அப்படின்னா அந்த நாட்டில் வந்து மக்களாட்சி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வந்துடும். அதே மாதிரி இராணுவத்திற்கு வந்து அதிகமான பவர் வந்து போகும் அப்படிங்கிறது தான். ஏற்கனவே இந்த பிரபாவோ சுபியாந்தோ அவரே வந்து இராணுவ அதிகாரியாக இருந்தவர் தான். இந்தோனேஷியாவுடைய தலைநகர் வந்து ஜகார்த்தா அப்படிங்கிறது. அடுத்தது 2வது கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டிகள் 2025 எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. புதுடெல்லியில் பார்த்திங்க அப்படின்னா கேலோ இந்தியா பாரா கேம்ஸ் அப்படிங்கிறது தொடங்கியிருக்காங்க. இப்போ இந்த பாரா விளையாட்டுப் போட்டி அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டி அப்படிங்கிறது தான். ஏற்கனவே குளிர்கால ஒலிம்பிக் போட்டி குளிர்கால கேலோ இந்தியா போட்டி வந்து இப்போ நடைபெற்று முடிந்தது. அதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2வது கேலோ பாரா விளையாட்டுப் போட்டி இது இப்போ புதுடெல்லியில் தொடங்கியிருக்காங்க. இது இந்த மார்ச் 20ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் நடைபெற போகுது. இதோடைய சின்னமாக உஜ்வாலா அப்படிங்கிற ஒன்றை அறிவித்திருக்காங்க. இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்களா, அதுதான் இந்த சின்னம். இது சிட்டுக்குருவியின் சின்னம் தான். ஓகேவா? சிட்டுக்குருவியை வந்து உஜ்வாலா அப்படின்ற மாதிரி பேர் வைத்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க. மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா மன்சுக் மாண்டவியா அப்படிங்கிறவர் தான். அடுத்தது இப்போ நம்ம பார்த்துருந்தோம் கேலோ இந்தியா விண்டர் கேம்ஸ். கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டி இந்த ஆண்டுக்கானது நடைபெற்று முடிந்தது. இது வந்து 2 கட்டமாக நடைபெற்றது. முதல் கட்டம் வந்து லடாக்கில் நடைபெற்றது. 2வது கட்டம் வந்து ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்றது. இதில் அவங்க சின்னமாக அறிவித்திருந்தது ஷீனிஷி அப்படிங்கிற ஒரு பனிச்சிறுத்தை. இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த ஒரு பனிச்சிறுத்தை தான் ஷீனிஷி அப்படிங்கிறது தான் இதோடைய பேர். பதக்கப்பட்டியலில் ரொம்ப அதிகமான பதக்கங்கள் வென்ற முதலிடம் பிடித்தது வந்து இராணுவம். இந்திய இராணுவ அணி தான் முதலிடம் பிடித்திருந்தாங்க. நம்ம தமிழ்நாடு 5வது இடம் வந்து பெற்றிருந்தோம். அடுத்தது தற்போது சிறு வணிகர்களை ஊக்குவிக்க மத்திய அரசு UPI பண பரிவர்த்தனையில் எத்தனை சதவீதம் ஊக்கத்தொகை அறிவித்தது? இதற்கான ஆன்சர் 0.15%. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கடைகளில் ஏதாவது பொருட்களை வாங்கிட்டு வந்து இந்த UPI மூலமாக காசு வந்து அவங்களுக்கு அனுப்புகிறோம். அந்த மாதிரி நம்ம அனுப்புவோம்ல, அந்த காசில் ரூபாய் 2000 வரைக்கும் 0.15% வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2000 ரூபா ஒரு கடைக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா 2000 வந்து 0.15% வந்து 3 ரூபா. ஓகேவா? அந்த 3 ரூபாவை மத்திய அரசு அவங்களுக்கு வழங்குவாங்க. ஓகே, இதில் நம்ம UPI டிரான்சிஷன் சம்மந்தமான சில முக்கியமான விரிவாக்கங்கள் பார்க்கலாம். UPI இதோடைய விரிவாக்கம் யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது. BHIM அப்படிங்கிறது பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி அப்படிங்கிறது. அடுத்தது QR கோட் இருக்குல்ல, நம்ம வந்து QR கோடை ஸ்கேன் பண்ணுவோம், அது வந்து குயிக் ரெஸ்பான்ஸ் கோட் அப்படிங்கிறது. அடுத்தது சில ஷார்ட் நியூஸ் டிஃபரன்ஸ் அதையுமே பார்க்கலாம். மத்திய அமைச்சரவை சில திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். தேசிய கால்நடை இயக்கம் ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன் இது 2014ஆம் ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இதை இப்போ மேம்படுத்துறதுக்காக ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அடுத்தது 12.7 லட்சம் மெட்ரிக் டன் அந்த அளவு உற்பத்தி பண்ணுற புதிய யூரியா ஆலையை அசாமில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டுடைய பேர் நாம்ரப் 4 ஃபெர்டிலைசர் பிளான்ட் அப்படிங்கிறது. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் 6 வழி தேசிய பசுமை நெடுஞ்சாலை அப்படிங்கிறது உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 29.22 கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து இது அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஜவஹர்லால் நேரு துறைமுகத்தில் ஆரம்பித்து சவுக் அப்படிங்கிற இடம் வரைக்கும் வந்து போகும். அடுத்தது
சென்னை மருத்துவக் கல்லூரி, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், இது பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசு சார்பில் மேன்மை விருது வந்து பெற்றிருக்காங்க. எதற்காக அப்படின்னா ஆராய்ச்சி நடவடிக்கைகளில் சிறப்பாக செயல்பட்டதற்காக தான் இந்த விருது அவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. இதை மத்திய சுகாதார ஆராய்ச்சித்துறை தான் வழங்கியிருக்காங்க. தென் மண்டலத்திலிருந்து, அதாவது நம்ம தென் மாநிலங்கள்லாம் இருக்குல்ல, இந்த மாநிலங்கள்லேருந்து இந்த விருது பெற்ற ஒரே மருத்துவக் கல்லூரி நிறுவனம் வந்து இதுதான். அடுத்த இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். உலக டவுன் சிண்ட்ரோம் தினம், இது ரொம்ப முக்கியமான ஒரு தினம். இது மார்ச் 21 வேர்ல்டு டவுன் சிண்ட்ரோம் டே. ஏற்கனவே இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் நமது ஆதரவு அமைப்புகளை மேம்படுத்துவோம் அப்படிங்கிறது. அதாவது இந்த மாதிரி டவுன் சிண்ட்ரோம் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு மனநலம் கொஞ்சம் பாதிப்பில் இருக்கும். ஓகேவா, அவங்களுக்கு வந்து நார்மலாக யோசிக்க சிந்திக்க எல்லாம் முடியாது. அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவே இருப்பாங்க. நீங்களே இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க, சில குழந்தைகள் அப்புறம் பெரியவங்களை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு டவுன் சிண்ட்ரோம் நோய் இருக்குது அப்படிங்கிறதான் அர்த்தம். ஓகேவா, இப்போது இவங்களுடைய 21வது ஜோடி குரோமோசோம்களில் 3 குரோமோசோம்கள் வந்து அமைந்திருக்கும். இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பொதுவாகவே நமக்கு 23 ஜோடி குரோமோசோம்கள் வந்து இருக்கும். அதில் இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 21வதுல 2 இருக்கிறதுக்கு பதிலாக 3 இருக்கும். ஓகே, 3 குரோமோசோம் இருக்கும். இதை ட்ரைசோமி 21 அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி அப்படின்னா இந்த தினம் பாருங்கள், 21வது தினம் மார்ச் அப்படின்னா 3வது மாதம் தானே. அப்போது நம்ம 21வது குரோமோசோமில் 3 இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது சர்வதேச காடுகள் தினம். இது வந்து மார்ச் 21 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபாரஸ்ட். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் காடுகள் மற்றும் உணவுகள் அப்படிங்கிறது தான். ஃபாரஸ்ட் அண்ட் ஃபுட்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது உலக கவிதை தினம். இது மார்ச் 21 வேர்ல்டு பொயட்ரி டே. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அமைதி மற்றும் ஒற்றுமைக்கான கவிதை அப்படிங்கிறது தான். ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். சர்வதேச ஒலிம்பிக் ஆணையத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட முதல் பெண் யார்? இதற்கான ஆன்சர் கிறிஸ்டி கோவென்ட்ரி. இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, கிளாடியா ஷீன்பாம் இவங்க ஒரு நாட்டுடைய முதல் பெண் அதிபர். அவங்க எந்த நாட்டுடைய பெண் அதிபர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது சிறார்களால் ஏற்படும் சாலை விபத்துகளில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. அடுத்தது 2001 நிதியாண்டு வரை கட்டப்பட்ட பழுது பார்க்க முடியாத எத்தனை வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகள் கட்டப்பட உள்ளன? இதற்கான ஆன்சர் 25,000. அடுத்தது தற்போது பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் கூட்டம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் ராஜ்நாத் சிங். அடுத்தது எந்த நாட்டின் அதிபராக பிரபோவோ சுபியாந்தோ உள்ளார்? இதற்கான ஆன்சர் இந்தோனேஷியா. அடுத்தது 2வது கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டிகள் 2025 எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. அடுத்தது தற்போது சிறு வணிகர்களை ஊக்குவிக்க மத்திய அரசு UPI பண பரிவர்த்தனையில் எத்தனை சதவீதம் ஊக்கத்தொகை அறிவித்தது? இதற்கான ஆன்சர் 0.15%. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி பிப்ரவரி மாதத்திற்கான முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து போட்டிருக்கோம். அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அது கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அதே மாதிரி டெஸ்ட் சீரிஸ்க்கான ஷெடியூலுமே நம்ம கொடுத்துருக்கோம். TNPSC Group 4 எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரிஸ்க்கான ஷெடியூலுமே நம்ம கொடுத்துருக்கோம். அது நீங்கள் ஒரு வாட்டி பாருங்கள். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.